பணப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் நிமிலி வட்டத்தில் அமைந்துள்ள ஒரு பஞ்சாயத்து நகரம். கத 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 கேளு, இவ 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 கத கேளு. இது சென்னையில இருந்து 85 கிலோமீட்டரும் மேலூர்ல இருந்து 46 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைந்திருக்கு. இந்த இடமானது இந்தியாவிலேயே சூடான நகரங்கள்ல ஒன்னா கருதப்படுது. அதாவது சம்மர் சீசன்ல இங்க ஹீட் வந்துட்டு 43 டிகிரி செல்சியஸையும் தாண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அமைந்துள்ள மயூரநாத சுவாமி கோவில் வந்துட்டு இந்த இடத்துலயே ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸா இருக்கு. இது வந்துட்டு சோழர் காலத்துல கட்டப்பட்டதா சொல்றாங்க. இதை உறுதிப்படுத்தும் விதமா சௌந்தரநாயகி அம்மன் கோவில்ல இருக்கும் செவருல வந்துட்டு ஒரு கல்வெட்டுல இது எழுதப்பட்டிருக்கு. காந்தலூர் சாலை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த ஒரு எழுத்தானது ராஜராஜ சோழனுடைய கனெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ராஜராஜ சோழன் இந்த கோவிலுக்கு வந்து கால்நடைகள், அதாவது கேட்டல்ஸை வந்து பரிசா கொடுத்தாரு அப்படின்னு வந்துட்டு அதுவும் அந்த கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் மட்டும் இல்லாம காலதீஸ்வரர் கோவில், லட்சுமி நாராயணன் கோவில், இந்த மாதிரி கோவிலும் இங்க வந்து பிரபலமானது. பணப்பாக்கத்தில் செய்யப்படும் முக்கியமான தொழில் வந்துட்டு கைத்தறி நெசவு, அதாவது வீவிங் மற்றும் வேளாண்மை. அதே போல முக்கியமா வீவிங் அப்படின்றது பாரம்பரியமா இங்க நடந்துட்டு வரும் ஒரு தொழில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊருக்கு பனைப்பாக்கம் அப்படின்னு எப்படி பெயர் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, பனைப்பாக்கத்துல இருக்கும் பனை அப்படின்றது பனை மரங்களை குறிக்குது, பாக்கம் அப்படின்றது ஊரை குறிக்குது. அதனால பனை மரங்கள் நிறைந்த ஊர் அப்படின்றதுனாலே பணப்பாக்கம் அப்படின்னு பெயர் வந்ததா சொல்லப்படுது.